Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அந்த போட்டோ மட்டும் கொடு. நான் வரேன் டீச்சர். சார், நீங்க யாருமா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், அந்த பூமிகா மர்டர் கேஸ்ல ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அவனை பார்க்க வந்தேன். அம்மா, இது போலீஸ் ஸ்டேஷன். உங்க இஷ்டத்துக்கு எல்லாரையும் பார்க்க முடியாது. சார், நான் அந்த கேஸோட சம்பந்தப்பட்ட ஆள் தான் சார். பூமி அக்கா தான். நான் ஏன் அவனை பார்க்க முடியாது? நீங்க யாராவனா இருங்க, இன்னும் என்கொயரி முடியல. அந்த அக்யூஸ்ட் அவன் தான் பூமியை கொலை பண்ணான்னு இன்னும் முடிவாகல. அதுக்குள்ள எப்படி அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்கள பார்க்க அனுமதிக்க முடியும்? சார், அந்த அக்யூஸ்டே பூமிய வேன் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்கான். இந்த விஷயம் எப்படி தெரியும்னா, இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்புறம் ஏன் இன்னும் அவன் தான் முடிவாகலன்னு சொல்றீங்க? அம்மா, சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மா. சார், என்ன சார் இது? ஒரு 5 மினிட்ஸ் தான் சார், நான் பார்த்துட்டு போயிடுறேன். கண்மணி, சார், யார் சார் இவங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க அக்யூஸ்ட பார்க்கணுங்க, இப்ப இவங்க அக்யூஸ்ட பார்க்கணுங்கிறாங்க. யார் சார் இவங்க? சார், நான் கொலை செய்யப்பட்ட பூமியோட சிஸ்டர், மிஸ்டர் கிருஷ்ணாவோட வைஃப். அப்படியா? சாரி சார், இவங்களுக்கும் என் ஒய்ஃப் பூமிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே நேரத்துல இவ என் ஒய்ஃபும் கிடையாது. என்னமா நடக்குதுங்க? நீங்க அவர் உங்க புருஷங்கிறீங்க, அவர் இல்லங்கிறாரு. என்ன விளையாடுறீங்களா? சார், ஒருத்தர் அக்னி சாட்சியா 100 பேர் கூடி இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா அந்த பொண்ணுக்கு அவர் என்ன சார் வேணும்? புருஷன் தான் வேணும். இந்த தாலி இவர் கட்டின தாலி தான் சார். அப்படி கட்டின தாலிக்கு உண்மையா நேர்மையா ஒருத்தி நடக்காம இருந்தா, அந்த தாலி கட்டினவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா அந்த தாலிக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா சார்? நிச்சயமா இருக்காது. அதனால அந்த தாலி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. சார், அப்படிலாம் நீங்க... ஒரு நிமிஷம். உலகத்திலே தீர்க்க முடியாத பஞ்சாயத்து எது தெரியுமா? புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்து தான். அதே மாதிரி உலகத்திலே 2 பக்கம் நியாயம் இருக்கிற பஞ்சாயத்து எது தெரியுமா? அதுவும் புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்து தான். அதனால உங்க விஷயத்த நான் இங்க தீர்க்க முடியாது. தயவு செஞ்சு வெளியே போய் உங்க பஞ்சாயத்தை தீர்த்துக்கங்க. இன்ஸ்பெக்டர் வர்ற நேரம், தயவு செஞ்சு வெளியில போங்க. சார், இன்ஸ்பெக்டர் எப்போ வருவார்? இன்ஸ்பெக்டர் என்ன வரல சார், ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. கண்மணி, ஏய் கண்மணி, நில்லு, இங்க வா. உனக்கு இங்க என்ன வேலை? நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்த? 10 நாள்ல பூமியோட கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான எவிடன்ஸ் தேடி தான் இங்க வந்திருக்கேன். எவிடன்ஸ் தேடி வந்தியா, இல்லனா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற எவிடன்ஸ் கலைக்க வந்தியா? எவிடன்ஸ் நான் எதுக்காக கிருஷ்ணா கலைக்கணும்? ஒவ்வொரு எவிடன்ஸும் என்னதான் நிரபராதின்னு நிரூபிக்க போகுது. அதையே நான் கலைக்கணும்? ஏய், நான் உன் வீட்டுக்கு வந்தப்பதான் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணாரு. பூமி கொலையோட சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி பிடிபட்டிருக்கான், ஒரு லேடி தான் அவனை கொலை பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொன்னாரு. அப்பவே உனக்கு பதட்டம் வந்துருச்சு. அத நான் உன் முகத்திலே பார்த்தனே. அதான் நான் அங்கிருந்து கிளம்பி வந்ததும் நீ பின்னாடியே கிளம்பி வந்துட்ட. இங்க பாருங்க, நான் உடனே கிளம்பி வந்தது உண்மைதான் கிருஷ்ணா. ஆனா எனக்கு பதட்டம் வந்துருச்சுங்கிறது உங்க கற்பனை. உண்மை மாதிரி தைரியமானது எதுவுமே இல்ல. உண்மை மாதிரி நம்பிக்கை தர விஷயமோ இன்னொன்னு இல்ல. உண்மை மாதிரி போதையான விஷயமும் இன்னொன்னு இல்ல. உண்மை என் பக்கம் இருக்கு கிருஷ்ணா. நான் எதுக்கு பதட்ட பண்ணோம்? உனக்கு பதட்டம் இல்லனா அப்புறம் எதுக்கு நீ இவ்ளோ அவசரமா இந்த கிரிமினலை தேடி வரணும்?
ஒரு லேடி சொல்லிதான் அவன் இந்த கொலையை செஞ்சதா சொல்லியிருக்கான். அந்த லேடி யாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த லேடியான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் வந்தேன். ஏய், பொய் சொல்லாத. அவன் உன்னோட ஆளு. அவன் உன்னை காட்டி கொடுத்துருவானு உனக்கு பயம். அப்படி அவன் சொல்லிடக்கூடாதுன்னு தான் அவனை பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடலான்னு நீங்க வந்திருக்க. உன் கேவலமான புத்தி எனக்கு தெரியாதா என்ன? இங்க பாருங்க கிருஷ்ணா, உங்களோட நான் எத்தனை நாள் கூட வாழ்ந்திருக்கேன். பல மணி நேரம் பேசியிருக்கேன். பல நாள் ஒன்னா சேர்ந்து சுத்தி இருக்கோம். எப்படி உங்களால என்ன இவ்வளவு சீப்பா யோசிக்க முடியுது? என் லைஃப்லயே என்னை யாரும் இவ்வளவு சீப்பா நினைச்சதும் இல்ல. ஏய், நீ ஒரு கொலைகாரி. என் பூமியை கொலை பண்ணவ, என் பூமியோட வாழ்க்கையை அபகரிச்சவ, என் சந்தோஷத்தை கலைச்சவ, என் நிம்மதியை கெடுத்தவ. உன்னை சீப்பா நினைக்காம வேற எப்படி நினைக்க முடியும்? நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நஞ்சா என் நெஞ்சில இறங்குது. என்ன கொலைகாரி கொலைகாரின்னு நீங்க சொல்லும் போது கோடாலியால நெஞ்ச பொழுக்கிற மாதிரி எனக்கு வலிக்குது. ஒவ்வொரு நாளும் நீங்க இப்படி பேசும்போது நான் செத்துதான் போறேன். சீக்கிரமே உண்மையை நிரூபிச்சிட முடியுங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லனா என்னைக்கும் நான் செத்து போயிருப்பேன். இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எப்பவும் என்னையே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உண்மையான குற்றவாளிய நீங்க கண்டுபிடிக்க போறதே இல்ல. உண்மையான குற்றவாளி தப்பிச்சு எங்கேயே போக போறான், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா தாயே, என்னோட இந்த 60 வயசுக்குள்ள நிறைய பாவம் பண்ணிட்டேன். என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு யார் யார் வாழ்க்கையெல்லாமோ கெடுத்துட்டேன். அப்படி நான் பண்ண பாவத்துல ஒண்ணு பூமிங்கிற ஒரு பொண்ணோட உயிரை எடுத்துருச்சு. அந்த வாசுகியோட பேச்சை கேட்டு விஷம் கலந்த விபூதியை கொடுத்து ஒரு பொண்ணு சாகிறதுக்கு காரணமா இருந்ததாலோ என்னவோ தெரியல, என் வீடே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. என் பொண்ணு வயித்துல இருந்த குழந்தை, என்னோட உடமை எல்லாமே போயிடுச்சு. இனிமே எனக்கு அந்த பாவப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். நான் திருந்தி மனுஷனா வாழணும். அம்மா, தாயே, இன்னையில இருந்தே நான் வேற ஒரு மனுஷன். அதனால எனக்கு ஒரு புது வாழ்க்கையை காட்டு தாயே. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் கொல்லும் பரிமளம் பூங்கொடியே நின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழிய அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. ஓம் சக்தி. ஆரத்தி எடுத்துக்கங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கிடைக்கண்களே. ஓம் சக்தி பராசக்தி. என்னதான் நான் தாடியை எடுத்தாலும் யாருக்காவது நான் யாருன்னு தெரிஞ்சிரும். திரும்ப என்ன தப்பான வேலைக்கு தான் கூப்பிடுவாங்க. இந்த தோற்றமே எனக்கு வேண்டாம். இனிமே நான் பழைய பாபுவா இருக்க விரும்பல, புது பாபுவா மாறுறேன். கடவுளே, நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். தம்பி, எனக்கு இந்த தாடியை எடுத்துட்டு இந்த விக்க வச்சு விடு தம்பி. ஏயா, குடும்பஸ்தான் சாமியாரா போவான். சாமியாரா இருக்க நீங்க ஏன் குடும்பஸ்தனாக போறீங்களா? தம்பி, என்னோட நிலைமையை உனக்கு எடுத்து சொன்னா புரியாது. நான் சொன்னதை மட்டும் செய். சரிங்கய்யா, இந்தா, உங்க குடி. இஷ்டம், கொடுங்க.
எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சியா? தம்பி ரொம்ப நன்றிப்பா. இந்தாப்பா வச்சுக்க. தம்பி நன்றியா. இந்த துணி எல்லாம் மாத்துறதுக்கு இடம் ஏதாவது இருக்கா? துணி மாத்திரமா? இத்தாப்புல ரூம் இருக்குங்கய்யா, போய் மாத்திக்கங்க. சரிப்பா. வாங்கய்யா. ஆரத்தி எடுத்துக்கங்க. ஓம் சக்தி. தைரியமா போயிட்டு வாங்க. அம்மா தாயே, நல்லபடியா நடக்கும். கவலைப்படாதீங்க. ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா தாயே, நான் இந்த சென்னைக்கு வரும்போது யாரும் இல்லாம தனியா தான் வந்தேன். பிளாட்ஃபார்ம்ல தான் தூங்கினேன். அப்ப என் பேரே பிளாட்ஃபார்ம் தான். நான்லாம் உயிரோட இருப்பேனானே நிறைய பேர் நினைச்சாங்க. அவங்க எல்லார் மத்தியிலையும் நான் ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தனியா கடை வச்சேன். என்னோட அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். முதல்ல சைக்கிள் வாங்கினேன், அப்புறம் ட்ரை சைக்கிள், அதுக்கப்புறமா பைக், இப்ப அடுத்தபடியா கார் வாங்கியிருக்கேன். செம்பொருள் நீயே போற்றி, சக்தியே தாயே போற்றி. சென்னையில எனக்கு 2 பிளாட் இருக்கு. இனிமே என்னை யாரும் பிளாட்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. இன்னையில இருந்து என்னோட ரேஞ்சே வேற. வருண்ட்ட கார் இருந்துச்சு, என்கிட்ட காரே இல்லாம இருந்துச்சு. இப்ப அதுவும் மாறிடுச்சு. கண்மணி மட்டும்தான் வர வேண்டியது பாக்கி. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிபணிந்த அணியே அணியும் மணிக்கிழகே அணுகாதவர்க்கு பிரியே பிரிக்க மருந்தே அமரபெரு விருந்தே பணியே நினைவொருவரனின் பத்மபாதம் பணிந்த பெண்ணே. அவளையும் சீக்கிரமாவே என் வாழ்க்கையோட கொண்டு வந்து சேர்த்துருமா. உனக்கு தினமும் 108 தேங்காய் உடைக்கிறமா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதமெனும் வாசக்குமா. என்ன தம்பி, புதுசா கார்லாம் வாங்கியிருக்க? சும்மா வாங்கல, உழைச்சு வாங்கியிருக்கேன். இஎம்ஐ எல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன். பிரமாதம் தம்பி. காருக்கு பூஜை போட்டலாமா? அதுக்கு தானே வந்திருக்கேன், வாங்க. கொஞ்சம் இரு தம்பி, பூஜை பொருள் எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க போலாம். வாங்க. ஐயா, இப்போ ஒரு காய்கறி மண்டி வச்சிருக்கேன். அடுத்த ட்ரக் வாங்கணும், லாரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுங்க. அப்படியே பண்ணிடலாம். ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் அதிர்ஷ்டலட்சுமியே போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அபயலட்சுமியே போற்றி ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி ஓம் அஸ்வாரூட லட்சுமியே போற்றி ஓம் அஷ்டபுஜ லட்சுமியே போற்றி ஓம் அமிர்த லட்சுமியே போற்றி ஓம் ஆனந்த லட்சுமியே போற்றி ஓம் அனந்த லட்சுமியே போற்றி போற்றி. ஓம் சக்தி பராசக்தி. வீரலட்சுமியே போற்றி போற்றி மகாலட்சுமியே போற்றி போற்றி. நல்லா இருக்கு ஐயா. வாழ்க்கையில இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் நடக்கட்டும். பேஷா கவனிக்கிறேன், சரியா? நல்லபடியா போயிட்டு வாங்க. நீங்க நினைச்சது அம்மா அருளால நல்லா நடக்கும். நன்றி. வாங்க. சந்தோஷம். அம்மா தாயே, உன்னை நம்பிதான். கடவுளே, என்னாச்சு? ஐயோ, பூஜை முடிஞ்சு கார் எடுக்கும்போது
ஒருத்தன் மயங்கி விழுகிறானே, போலாமா வேணாமா? கடவுளே, என்ன இதெல்லாம்? என்ன பண்றது? பாவம், என்னாச்சு தெரியல. யோ, இத்தனை பேர் வேடிக்கை பாக்குறீங்கல்ல, யாராவது எழுப்பணும்னு தோணுதா? சார் போலீஸ் கேஸ் ஆயிரு சார். ஆ? அப்படியே போலீஸுக்கு பயப்படுற முகரே பாரு. அதுக்கு நீங்க சொல்லிட்டு அவரு போயிருவீங்க. பயம் தான், எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சுனாமி வந்தா வேடிக்கை பாப்பீங்க, வெள்ளம் வந்தாலும் வேடிக்கை பாப்பீங்க, ஆனா இறங்கி எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. நல்ல புத்தியா உங்களுக்கு. போங்க. ஐயா ஐயா ஐயா, என்னாச்சு? எந்திரிங்கய்யா. ஐயா எந்திரிங்க. பாத்து இருங்க. இந்தங்கய்யா. நீங்களா? பாத்து. போதும் சார், ரொம்ப நன்றி சார். பாத்துங்க. பாத்தியா? சாப்பிடாம வந்துருப்பாரு போல, அதான் மயங்கி வந்துட்டாரு. சரி வாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி விழுந்தீங்க? குடிச்சிருக்கியா? இல்ல சார். அப்புறம் ஏன் விழுந்த? ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல, சாப்பிட்டு 2 வேளையாச்சு சார். 2 வேளையா? அட பாவி, அதான் மயக்கம் போட்டு விழுந்தியா? ஆ, இந்தா 100 ரூபா வச்சுக்க, முதல்ல போய் சாப்பிடு. இல்ல சார், எனக்கு பணம் எல்லாம் வேணாம் சார். பணம் வேணாமா? ஆ, என்னையா சொல்ற? என் வாழ்க்கையிலே முதல் முறையா பணம் வேணாம்னு சொல்றாள் இப்பதாயா பாக்குறேன். கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனே இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்குறான். நீ என்னையா பசில இருந்துட்டு பணம் கொடுத்தா வேணாங்கிற? சரி, வேற என்ன வேணும்? சார், எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார். நான் உங்களுக்கு காலத்துக்கு விசுவாசமா இருப்பேன் சார். வேலை வேணுமா? சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? படிப்பு இல்லை சார், ஆனா உடல் உழைப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். உன்னை பார்த்தா உடல் உழைப்பெல்லாம் பண்ற மாதிரி தெரியலையே. அப்படிலாம் இல்லை சார். சரி, கார் ஓட்ட தெரியுமா? ஆ, ஓட்டுவேன் சார். உண்மையில ஓட்ட தெரியுமா இல்ல வேலைக்காக போய் சொல்றியா? இல்ல சார், லைசென்ஸ் எல்லாம் இருக்கு சார். நிஜமாவே நல்லா ஓட்ட தெரியும் சார். அப்படியா? உனக்காகவே நான் புது கார் வாங்கியிருக்கேன் போல இருக்கு. சரி, உன் குடும்பத்துக்காரங்களாம் எங்க இருக்காங்க? சார், எனக்கு இப்ப ஃபேமிலின்னு யாரும் இல்லை சார். ஓஹோ, சரி விடு, நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பா உனக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும், அதை நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். நீ என் கூடவே இரு. எனக்கு கார் ஓட்டு. என்னதான் கார் வச்சிருந்தாலும் டிரைவரோட சேர்த்து வச்சிருந்தாதான் ஒரு கெத்தா இருக்கும். நான் ஒரு காய்கறி மண்டி வச்சிருக்கேன், அதுக்கு கூட மாட இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். சரியா? சார், ரொம்ப நன்றி சார். உன் விசுவாசத்தை வேலையில காட்டு. சரியா? முதல்ல வண்டியில இருப்போ. சாவி கொடுங்க சார், நான் வண்டி ஓட்டுறேன். இப்ப நீ உட்காரு, சாப்பிட்டுட்டு அப்புறமா வண்டி ஓட்டலாம். சரியா? சரி சார். போ, உள்ள போய் உட்காரு. போ. போட்டுக்கிறேன் சார். போலாம் சார். ஹலோ பப்பு, பக்கத்துல யாரும் இல்லம்மா, நீங்க தாராளமா பேசலாம். என்னங்க? இரு பப்பு அங்க என்ன பண்றான்னு பாரு. யார்கிட்ட போன் பேசுறான்? இவன் கண்மணி கிட்ட பேசிட்டு இருக்கான். அம்மா, எதுக்கு கால் பண்ணீங்க அத சொல்லுங்க. நான் இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். ப்ளீஸ்மா, நீங்களே வாங்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.